ஈரானுடன் நிலவும் பதட்டத்தை தணிக்கவும் போர் நிறுத்தத்தை வலுப்படுத்தவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் விசேட தூதுவர் ஸ்டீவ் விட்கேஃப் மற்றும் டிரம்பின் மருமகன் ஜெராட் குஷ்னர் ஆகியோர் பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்திற்கு பயணம் மேற்கொண்டுள்ளனர். அங்கு அவர்கள் ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துகின்றனர். அராக்சி ஏற்கனவே இஸ்லாமாபாத்திற்கு புறப்பட்டு சென்றுள்ளதை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்து வெள்ளை மாளிகையின் ஊடக செயலாளர் லீவிட் தெரிவித்துள்ளதாவது, ஈரானிய தரப்பினர் நேரில் சந்தித்து பேச விரும்புவதனால் அவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கும் நோக்கில் ஜனாதிபதி டிரம்ப் இந்த தூதுக்குழுவை அனுப்பியுள்ளார். ராஜதந்திரம் எப்போதும் ஒரு வாய்ப்பாக வழங்க ஜனாதிபதி தயாராக இருக்கிறார். இந்த பேச்சுவார்த்தையில் சாதகமான முடிவுகள் எட்டப்படும் என அமெரிக்கா நம்புகிறது. தேவைப்பட்டால் அமெரிக்கா துணை ஜனாதிபதியும் பாகிஸ்தானுக்கு அனுப்ப தயாராக இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை ஈரான் மற்றும் அமெரிக்க பிரதிநிதிகள் பாகிஸ்தானில் நேரடியாக சந்தித்து பேசுவார்களா என்பது குறித்து இரு நாடுகளும் முரண்பட்ட தகவல்களை வெளியிட்டு வருவதனால் இஸ்லாமாபாத் பேச்சுவார்த்தை பெரும் இழுபறி நிலை ஏற்பட்டுள்ளதாக பிபிசி செய்தி வெளியிட்டுள்ளது. ஈரானிய அரச ஊடகமான IRIB அந்த நாட்டு வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி பாகிஸ்தானில் அமெரிக்க பிரதிநிதிகளை சந்திக்கும் திட்டம் எதனையும் கொண்டிருக்கவில்லை என தெரிவித்துள்ளது. ஈரான் மற்றும் பாகிஸ்தான் இடையிலான இருதரப்பு விடயங்கள் குறித்து ஆராயவே அவர் இஸ்லாமாபாத் சென்றுள்ளார். மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஈரானின் கருத்து பரிமாறும் ஒரு பாலமாக மாத்திரமே பாகிஸ்தான் செயல்படும் என ஈரான் தரப்பு விளக்கம் அளித்துள்ளது. ஈரானிய தரப்பினர் நேரில் பேச விரும்புவதாக தெரிவித்துள்ளதையே ஜனாதிபதி டிரம்ப் விசேட தூதுவர்களான ஜெராட் குஷ்னர் மற்றும் ஸ்டீவ் விட்கேஃப் ஆகியோரை இஸ்லாமாபாத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளதாக வெள்ளை மாளிகை முன்னதாக தெரிவித்திருந்தது. ABC நியூஸ் வெளியிட்டுள்ள தகவலின்படி அமெரிக்கா மற்றும் ஈரானிய பிரதிநிதிகள் இந்த வார இறுதியில் பாகிஸ்தான் அதிகாரிகளுடன் தனித்தனியாக சந்திப்புகளை முன்னெடுக்க உள்ளனர். பாகிஸ்தான் அதிகாரிகளுடனான இந்த தொடக்க கட்ட பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக அமைந்தால் மாத்திரமே ஞாயிற்றுக்கிழமை அன்று அமெரிக்கா மற்றும் ஈரானிய தூதுவர்கள் நேரடியாக சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை ஈரானுடனான போர் நிறுத்தம் மற்றும் அமைதி பேச்சுவார்த்தைகள் தொடர்பில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் புதிய தகவலை வெளியிட்டுள்ளார். ஈரான் தரப்பில் ஒரு புதிய சலுகை அல்லது முன்மொழிவு முன்வைக்கப்பட்டுள்ளதாக டிரம்ப் தெரிவித்துள்ளார். அவர்கள் ஒரு முன்மொழிவை வழங்கினார்கள், அது என்ன என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் அந்த திட்டத்தின் விவரங்கள் என்ன என்பது தனக்கு இன்னும் முழுமையாக தெரியவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். அமெரிக்கா யாருடன் பேச்சுவார்த்தை நடத்துகின்றது என்ற கேள்விக்கு குறிப்பிட்ட நபர்களின் பெயர்களை வெளியிட மறுத்த டிரம்ப் தற்போது அதிகாரத்தில் இருப்பவர்களுடன் நாங்கள் பேசி வருகின்றோம் என்றும் பதிலளித்திருந்தார். அடுத்த வாரம் பிரித்தானியாவின் மன்னர் 3ஆம் சார்ல்ஸ் அமெரிக்காவிற்கு விஜயம் செய்ய உள்ளார். இந்த சந்திப்பின் போது ஈரான் விவகாரம் குறித்து அவருடன் விரிவாக கலந்தாலோசிக்க உள்ளதாகவும் டிரம்ப் தெரிவித்துள்ளதாக BBC செய்தி வெளியிட்டுள்ளது.